Right. போர்டு பாருங்க. Direct speech in the present tenses. நிகழ்காலங்களில் தன்கூற்று. Present simple வந்தா past simple ஆக மாறும். அப்படி the reporting verb அறிவிக்கும் வினை இறந்த காலத்துல வந்தா பேசின பேச்சில காலங்கள் மாறும். reporting verb அறிவிக்கும் வினை say, says and வராம said and இறந்த காலத்துல வந்தா, சொல்ற and வராம சொன்ன and இறந்த காலத்துல வந்தா பேசின பேச்சில காலங்கள் மாறும். எப்படி காலங்கள் மாறுன்னு பார்ப்போம். முதல்ல நிகழ்காலங்கள்ல எப்படின்னு பார்ப்போம். present simple சாதாரண நிகழ்காலம் வந்தா past simple சாதாரண இறந்த காலமாக மாறும். எக்ஸாம்பிள் பாருங்க. I want a cup of tea. எனக்கு வேண்டும் ஒரு தேநீர் கோப்பை. She said அவள் சொன்னாள். want வேண்டும் என்ன காலத்துல இருக்குது? present simple சாதாரண நிகழ்காலத்துல இருக்குது. அது என்ன காலமாக மாறி இருக்குது? wanted. want எப்படி மாறி இருக்குது? wanted என்று மாறி இருக்குது. want வந்து present simple சாதாரண நிகழ்காலம். wanted வந்து past simple சாதாரண இறந்த காலம். She said that she wanted a cup of tea. அவளுக்கு வேண்டுமானது ஒரு தேநீர் கோப்பை என்று அவள் சொன்னாள். இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக மாறக்குள்ள காலம் மாறி இருக்குது. ஏன்? she said அவள் சொன்னாள். இந்த சொன்னாள் என்பது ரிப்போர்ட்டிங் verb அறிவிக்கும் வினை என்ன காலத்துல இருக்குது? past இறந்த காலத்துல இருக்குது. எனவே பேசின பேச்சுல காலம் மாறி இருக்குது. இரண்டாவது பாருங்க. present continuousல வந்தா direct speechல தன்கூற்றுல present continuous நிகழ்கால தொடர் வந்தா indirect speechல பிறர் கூட்டுல past continuous இறந்த கால தொடராக மாறும். எக்ஸாம்பிள். I am watching TV. நான் இருக்கிற பார்த்துக்கொண்டு டெலிவிஷன். He said அவன் சொன்னான். இது direct speech தன்கூற்று. இது indirect speech ஆக பிறர் கூற்றாக மாற்றும் பொழுது எப்படி வருது? He said அவன் சொன்னான் that he was watching television. அவன் சொன்னான் அவன் டிவி பார்த்து கொண்டு இருந்ததாக. was watching இருந்த பார்த்து கொண்டு. am watching பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது present continuous நிகழ்கால தொடர். அது எப்படி மாறி இருக்குது? was watching பார்த்து கொண்டிருந்தான் என்று past continuous ஆக இறந்த கால தொடராக மாறி இருக்குது. அடுத்து பார்ப்போம். present perfect நிகழ்கால முற்று எப்படி மாறும்? past perfect இறந்த கால முற்றாக மாறும். நம்பர் 3. present perfect past perfect ஆக மாறும். நிகழ்கால முற்று இறந்த கால முற்றாக மாறும். எக்ஸாம்பிள். she has traveled அவள் இருக்கிறாள் பிரயாணம் செய்து to Mexico மெக்சிகோவுக்கு often அடிக்கடி. Tom said Tom கூறின. அதனால indirect speech ஆக reported speech ஆக பிறர் கூற்றாக அறிவிக்கப்பட்ட கூற்றாக மாத்திரம். Tom said Tom சொன்னார். Tom சொன்ன that she had traveled அவள் இருந்தால் பிரயாணம் செய்து.
அவள் பிரயாணம் செய்திருந்ததாக. மெக்சிகோ, அடிக்கடி மெக்சிகோவுக்கு. இதுல எப்படி காலம் மாறி இருக்குது? has traveled, had traveled ன்னு மாறி இருக்குது. has traveled பிரயாணம் செய்திருக்கிற, had traveled பிரயாணம் செய்திருந்த. has traveled present perfect நிகழ்கால முற்று எப்படி மாறி இருக்குது? had traveled பிரயாணம் செய்திருந்த என்று past perfect இறந்த கால முற்றாக மாறிது. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, present tenseல நாலாவது present perfect continuous. present perfect continuous நிகழ்கால முற்று தொடர் வந்தா என்ன காலமாக மாறும்? past perfect continuous இறந்த கால முற்று தொடராக மாறும். எக்ஸாம்பிள், we நாங்கள், have இருக்கிறோம், been இருந்து, learning கற்றுக்கொண்டு. நாங்கள் இருக்கிறோம், இருந்து, கற்றுக்கொண்டு. தமிழ்ல கற்றுக்கொண்டு இருந்து இருக்கிறோம் அப்படின்னா கற்றுக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பிட்ட காலமாக. பிரெஞ்சு மொழி, பிரான்ஸ் மொழி. for 3 years 3 வருடங்களாக பிரான்ஸ் மொழியை கற்றுக்கொண்டு இருந்து இருக்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். சாம்சன் இது direct speech, தன்கூற்று. இது நாங்கள் இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக பிறக்கூற்றாக மாற்றுறோம். சாம் சொன்ன that they அவர்கள் had been learning கற்றுக்கொண்டு இருந்திருந்தார்கள் அப்படின்னா கற்றுக்கொண்டே இருந்தார்கள். for 3 years 3 வருடங்களாக பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டு இருந்திருந்தார்கள், கற்றுக்கொண்டே இருந்தார்கள். இங்க பாருங்க, have been learning என்ன காலம்? present perfect continuous. அது என்ன காலமாக மாறி இருக்குது? had been learning and past perfect continuous ஆக மாறி இருக்குது. அடுத்து பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்க present tenses அதுல பார்த்தோம். present simple வந்தா past simple ஆக மாறும், present continuous வந்தா past continuous ஆக மாறும், present perfect வந்தா past perfect ஆக மாறும். இந்த மாதிரி present perfect continuous வந்தா past perfect continuous ஆக மாறும். அதனால பார்த்தோம். நாங்கள் ரெண்டாவது பார்க்க போறோம், direct in the past tenses, direct speech in the past tenses. இறந்த காலங்களில் தன்கூற்று அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1, முதல்ல past simple வந்தா, சாதாரண இறந்த காலம் வந்தா past perfect இறந்த கால முற்றாக மாற்றும். எக்ஸாம்பிள், நான் ate சாப்பிட்டேன், too much அளவுக்கு மிச்சம் சாப்பிட்டேன், last night நேற்றிரவு, he said அவன் சொன்னான். இது நாங்கள் இன்டிரெக்டாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக பிறர் கூற்றாக மாற்றுறோம். எப்படி? he said அவன் சொன்னான், that he அவன் had eaten இருந்தான், சாப்பிட்டிருந்தான், too much last night நேற்றிரவு அவன் அளவுக்கு மிச்சம் சாப்பிட்டு இருந்ததாக சொன்னான். இல்லை, 8 என்பது past simple சாதாரண இறந்த காலம், had eaten சாப்பிட்டிருந்து என்பது past perfect இறந்த கால. past continuous இறந்த கால தொடர் எப்படி மாறும்? past perfect continuous இறந்த கால முற்று தொடராக மாறும். எக்ஸாம்பிள், நான் was lying
இருந்தல் சாஞ்சு கொண்டு. இந்த ஹெமக்ல சாஞ்சு கொண்டு இருந்தேன். said பிரான்சிஸ் சொன்ன. ரைட்? அத இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக பிறர் கூற்றாக மாற்றும் பொழுது எப்படி வரும்? பிரான்சிஸ் சொன்ன that she அவள் had been lying சாஞ்சி கொண்டு இருந்திருந்ததாக. இந்த ஹெமக்ல சாஞ்சி கொண்டு இருந்திருந்ததாக. ஹெமக் என்ன? A bed made of canvas or rope mesh suspended from two supports by cords at both ends. ரெண்டு சைட்லேயும் கயிறு மாதிரி அதால் கட்டப்பட்டு அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கிற, தமிழில் சொல்கிறேன்டா விலையினால் ஆன தூங்கு மஞ்சள். விலையினால் ஆன தூங்கு மஞ்சள் சாஞ்சு கொண்டு இருக்கிறது. ரெண்டு சைட்லேயும் கணு மாதிரி வந்து அது சாஞ்சு கொண்டு இருக்கிறது. பாருங்க, was lying சாஞ்சு கொண்டு இருந்தேன். என்ன காலம்? past continuous இருந்த கால தொடர். அது எப்படி மாறி இருக்குது? had been lying சாஞ்சு கொண்டு இருந்திருந்து. என்ன காலம்? past perfect continuous இறந்த கால முற்று தொடராக மாறி இருக்குது. சரி, past perfect இறந்த கால முற்று வந்தா மாத்திர இல்லை. டிரெக்ட் ஸ்பீச்ல தன் கூற்றுல பாஸ்ட் பர்ஃபெக்ட் இறந்த காலம் முற்று வந்தா இன்டிரெக்ட்ல பிறர் கூற்றுல காலம் மாத்திர இல்லை. நோ சேஞ்ச். எக்ஸாம்பிள், அமி had fallen அமி இருந்தா விழுந்திருந்தா. asleep உறக்கத்தில். before முன்பு. எதற்கு முன்பு? we got home நாங்க வீட்டுக்கு போய் சேர முன்பு. தமிழ்ல வார எப்படி? நாம் வீட்டுக்கு போய் சேர முன்பு. இங்கிலீஷ்ல எப்படி வார? முன்பு நாம் வீடு போய் சேர அப்படின்னா நாம் வீட்டுக்கு போய் சேர முன்பு அமி உறக்கத்தில் விழுந்திருந்தார். said கிம் சொன்ன கிம் என்பவர். இது நாங்க டிரெக்ட்ல இருந்து இன்டிரெக்டாக மாற்ற போறோம். கிம் said that கிம் சொன்ன. அமி had fallen அமி விழுந்திருந்த. asleep உறக்கத்தில். before they got home அவர்கள் வீடு போய் சேர முன்பு அமி உறக்கத்தில் விழுந்திருந்ததாக கிம் சொன்ன. பாருங்க, had fallen விழுந்திருந்தது. past perfect. had fallen விழுந்திருந்தது. past perfect. டிரெக்ட்ல இருந்து இன்டிரெக்டாக மாற்றும் பொழுது காலம் மாறி இல்லை. நம்பர் 4 நாலாவது past perfect continuous இறந்த கால முற்று தொடர் வந்தா நோ சேஞ்ச் மாற்றம் இல்லை. டிரெக்ட்ல இருந்து தன் கூட்டுல இருந்து இன்டிரெக்டாக பிறர் கூற்றாக மாற்றும் பொழுது மாற்றம் இல்லை. எக்ஸாம்பிள், we நாங்கள் had been staying தங்கிக்கொண்டு இருந்திருந்தோம். அப்படின்னா தங்கிக்கொண்டே இருந்தோம், குறிப்பிட்ட காலமாக தங்கிக்கொண்டே இருந்தோம். இன் பாரிஸ் பாரிஸ்ல all summer கோடை காலம் முழுக்க. said மேத்யூ கூறின மேத்யூ என்பவர். இதை நாங்கள் டிரெக்ட்ல தன் கூட்டுல இருந்து இன்டிரெக்டாக பிறர் கூற்றாக மாற்றும் பொழுது எப்படின்னு பார்ப்போம். மேத்யூ said மேத்யூ சொன்ன that they அவர்கள் had been staying தங்கிக்கொண்டு இருந்ததாக தங்கிக்கொண்டே இருந்ததாக in Paris all summer கோடைகாலம் முழுக்க பாரிஸ்ல தங்கிக்கொண்டே இருந்ததாக அவர்கள் சொன்னதாக மேத்யூ சொன்னார். had been staying என்ன காலம்? past perfect continuous இறந்த காலம் முற்று தொடர். இன்டிரெக்ட்ல had been staying அதே காலம்.
காலம் மாறல.